இது வாரவலம் செய்திகள். தலைக்கவசம் அணியாத 55 பேர் காத்தான்குடி போலீசாரினால் வழக்கு தாக்கலுக்கு உட்படுத்தப்பட்டனர். சந்தேகத்தின் பேரில் இன்று காலை மற்றொருவர் கைது. இனி விரிவான செய்திகள். புனித ஹஜ்பர்நாள் தினமான இன்று காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரதேசங்களில் இன்று காலை முதல் மேற்கொண்ட திடீர் சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளின் போது 55 பேர் தலைக்கவசம் அணியாமை கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி RMI ரத்நாயக்கா தெரிவித்தார். சந்தேகத்தின் பேரில் மற்றொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். தலைக்கவசம் அணியாது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமை குறித்து காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் கவனத்துக்கு கொண்டு வந்ததை அடுத்து குறித்த சுற்றிவளைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இன்று காலை காத்தான்குடி கடற்கரை மற்றும் ஆற்றங்கரை பிரதேசங்களுக்கு பெருநாள் தொழுகைக்காக வருகை தந்த அதிகமான இளைஞர்கள் தலைக்கவசம் அணியாது வருகை தந்திருந்தனர். ஏற்கனவே கடந்த சில தினங்களாக போலீசார் தலைக்கவசம் அணியாதவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்கின்ற அறிவித்தலை விடுத்திருந்த போதிலும் அவற்றை உதாசீனம் செய்து தலைக்கவசம் அணியாது பயணித்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் ஆவர். தலைக்கவசம் அணியாத மோட்டார் சைக்கிள் செலுத்திய 21 வயதுடைய வாலிபர் ஒருவர் நேற்றிரவு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 680 விபத்துக்குள்ளாகி மரணமானவை குறிப்பிடத்தக்கது. குறிப்பிட்ட தலைக்கவசம் அணியாது கைது செய்யப்பட்டவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். இது வாரவலம் செய்திகள். வாரவலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் அழித்து விடுங்கள்.